விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்பு மனு தாக்கல் 3 மணியுடன் நிறைவடைந்தது. திமுக, பாட்டாளி மக்கள் கட்சி, நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர்கள் உள்ளிட்ட 64 பேர் மனு தாக்கல் செய்துள்ளனர். இந்த மனுக்கள் மீதான பரிசீலனை 24ஆம் தேதி நடைபெறவுள்ளது. 26ஆம் தேதி இறுதி வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிடப்படும். வாக்குப்பதிவு ஜூலை 10ஆம் தேதியும் வாக்கு எண்ணிக்கை ஜூலை 13ஆம் தேதியும் நடைபெறவுள்ளது. பிரச்சனையை கண்டு ஓடி ஒழிய மாட்டேன் என முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார். கள்ளக்குறிச்சி விவகாரம் குறித்து சட்டப்பேரவையில் பேசிய அவர், கள்ளக்குறிச்சி விஷச்சாராய விவகாரத்தில் நடவடிக்கை எடுத்துவிட்டு வந்த பிறகே பேசுவதாக தெரிவித்துள்ளார். மேலும் இந்த விவகாரத்தில் உள்துறை மற்றும் காவல்துறை தலைவர் ஆகியோரிடமிருந்து அறிக்கை வந்த பிறகு கடுமையான நடவடிக்கை எடுப்பேன் எனவும் அவர் உறுதி அளித்துள்ளார். தமிழகத்தில் நாளை முதல் அடுத்த 4 நாட்களுக்கு மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. நீலகிரி, கோவையில் ஒரு சில இடங்களில் மிக கனமழை பெய்யும் என்றும், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, நெல்லையில் கனமழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் ஒரு சில இடங்களில் இரவு வேளையில் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் கணிக்கப்பட்டுள்ளது. விஷச்சாராயம் குடித்து இதுவரை 50 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் பாதிக்கப்பட்ட பலர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு இரங்கல் தெரிவித்துள்ள நடிகர் சூர்யா, சிகிச்சை பெறுவோர் விரைவில் நலம் பெற பிரார்த்திப்பதாக கூறியுள்ளார். மேலும் குடிக்கு அடிமையானவர்கள் அதிலிருந்து விடுபட மாவட்டந்தோறும் மறுவாழ்வு மையங்களை தொடங்கவும் கோரிக்கை வைத்துள்ளார். தமிழகத்தில் முழு மதுவிலக்கை அமல்படுத்த கோரி ஜூன் 24ஆம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆர்ப்பாட்டம் நடத்தும் என திருமாவளவன் தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய பலிகளில் தொடர்புடைய அதிகார வர்க்கத்தினரை கைது செய்ய வேண்டும் என்ற அவர், இந்த விவகாரத்தில் அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். முன்னதாக கள்ளக்குறிச்சிக்கு நேரில் சென்ற அவர் சிகிச்சையில் உள்ளவர்களிடம் ஆறுதல் கூறினார். சட்டவிரோத மதுபான விற்பனையில் ஈடுபடுபவர்களை காப்பாற்றும் உதயசூரியன் உள்ளிட்ட 2 திமுக எம்எல்ஏக்களை கைது செய்ய வேண்டும் என அன்புமணி கோரிக்கை விடுத்துள்ளார். கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் சிபிசிஐடி விசாரணை வெறும் கண்டுடைப்பு என்ற அவர், இந்த விவகாரத்தை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் மற்றும் எஸ்பி மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றார். கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் அருந்தியதில் பலர் உயிரிழந்த சம்பவம் வேதனை அளிப்பதாக முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் உரையாற்றிய அவர், உயிரிழந்தவர்களுக்கு இரங்கலும் அவர்களது குடும்பத்தினருக்கு ஆறுதலும் கூறினார். மேலும் கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட அரசு மருத்துவமனைகளில் உயிர்காக்கும் மருந்துகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் விளக்கமளித்தார்.